அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இதை நம்ம ஹிந்தியில் சுகன்யா சமரிதி யோஜனான்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வந்து கவர்மெண்ட்டோடைய ஒரு சேவிங் ஸ்கீமு. ஸோ அதனால் இந்த ஸ்கீமில் என்னென்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை பேரில் சப்போஸ் உங்களுக்கு கவர்மெண்ட்டோடைய ஒரு நல்ல சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, இல்லைன்னா அந்த குழந்தையோடைய ஃப்யூச்சருக்காக உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதான். இந்த வீடியோவில் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு என்னது, தென் இந்த ஸ்கீமோடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, தென் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னது, தென் இந்த ஸ்கீமோடைய என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, தென் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமாக மெச்சூரிட்டி டைம் எவ்வளோ, தென் அந்த மெச்சூரிட்டி டைமில் எப்படி வந்து அமௌண்ட் வந்து எடுக்கிறது, இல்லைனா மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே எப்படி வந்து ப்ரீ மெச்சூர் விட்ரால் பண்ணுறது, அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன். நீங்கள் கவர்மெண்ட்டோடைய என்னென்ன ஸ்கீம்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்க வந்து ஆர்வமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த சுகன்யா சமரிதி யோஜனா ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு சேவிங் ஸ்கீம் தான். யாருக்குன்னா பெண் குழந்தைக்கு, அதாவது என்னென்னா கேர்ள் சைல்டுக்கு. ஸோ அதனால் சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா நீங்கள் அவங்க பேரில் இந்த ஸ்கீமில் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது, சப்போஸ் நீங்கள் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இல்லைன்னா ஒரு 10,000 ரூபா இல்லைன்னா 1 லட்ச ரூபா இல்லைன்னா 1.5 லட்ச ரூபா இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட தான் டிபாசிட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் உங்களுடைய அந்த பணம் இருக்கு இல்லையா, அது வந்து சேஃபாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட தான் டிபாசிட் பண்ணுறீங்க. அடுத்ததாக இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும்னா அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தையோடைய ஏஜ் வந்து 10 இயர்ஸ் இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்குன்னா இந்த ஸ்கீமில் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் குழந்தை பேரில் ஒரு சுகன்யா சமரிதி யோஜனா அக்கௌண்ட் தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அது வேணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக ஓப்பன் பண்ணலாம், இல்லைன்னா ஆத்தரைஸ்ட் பேங்க் மூலியமாக ஓப்பன் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஃபேமிலியில் 2 பெண் குழந்தை பேரில் தான் இந்த சுகன்யா சமரிதி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு ஃபேமிலியில் வந்து 3, 4, 5 பெண் குழந்தை இருக்குன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தை பேரில் தான் சுகன்யா சமரிதி யோஜனா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் இதுலேயே சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் ஒரு ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறமாக ட்வின்ஸாக வந்து 2 பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா அப்போ அந்த 3 குழந்தை பேர்லையுமே இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஸ்கீமோடைய அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.2% பர் ஆனம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டீசெண்டான ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லுவேன். இப்போ என்கிட்ட சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பதிலாக நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நானுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது ரிலேட்டட் நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குமே அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து இந்த கவர்மெண்ட் இந்திய அரசாங்க கிட்ட தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஸ்கீமு. நீங்கள் இந்த எப்படி வச்சு கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் எல்லா அசெட்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த டைவர்சிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து முக்கியம். தென் இந்த ஸ்கீமோடைய டிபாசிட் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த இனிஷியல் டிபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மினிமம் வந்து 250 ரூபா வந்து டிபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மினிமம் 250 ரூபா வந்து டிபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் 1.5 லட்சம் வரைக்கும் டிபாசிட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50ல் நீங்கள் டிபாசிட் பண்ணலாம். அதாவது என்னென்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 50னா இந்த 250, 300, 500, 600 ரூபா இல்லைன்னா 1000 ரூபா 2000 ரூபா 2500, 10,000, 1 லட்சம், 1.5 லட்சம், அது மாதிரி நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50ல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்கீம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது வந்து ஒரு 21 இயர்ஸ் ஸ்கீம். இந்த 21 இயர்ஸில் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் இருக்கிற 15 வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் வந்து அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாக அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் எதுவுமே வந்து பணம் தேவையில்லை. அதாவது என்னன்னா, அந்த டிபாசிட் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அது வந்து லாக்இன்ல தான் இருக்கும். அதுக்கப்புறமாக 21 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதாவது என்னன்னா, பிரின்சிபலில் இந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அது கிடைக்கும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது என்னன்னா அந்த டிபாசிட் மூலியமாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கோ அது வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மெச்சூரிட்டி டைமில் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 1 வயசு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த ஸ்கீமில் அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணலாம்னு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை பேரில் 1 வயசில் இந்த ஸ்கீமில்
அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாக அந்த பேரண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற 15 வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் வந்து அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமாக அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 16 வயசு ஆனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அதாவது என்னென்னா எந்த விதமான டிபாசிட்லாம் பண்ணவே தேவையில்லை. அந்த 6 வருஷத்தில் அவங்களுக்கு என்னென்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிட்டே இருக்கும். அதாவது என்னென்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணியிருக்காங்களோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்லையுமே இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறமாக அந்த 21 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதாவது என்னென்னா அந்த குழந்தைக்கு 22 வயசு ஆகும்போது அப்போ என்னென்னா அந்த மெச்சூரிட்டி டைமில் அந்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். தென் இந்த ஸ்கீம்லேயே ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த 15 வருஷத்தில் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் மினிமம் 250 ரூபா கூட டிபாசிட் பண்ணலினா அப்போ உங்களுடைய இந்த அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் ஆயிரும். அதாவது என்னென்னா டீஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறமாக உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி வரும்னா நீங்கள் எந்த ஃபினான்ஷியல் இயருக்கான அந்த மினிமம் 250 ரூபா நீங்கள் டிபாசிட் பண்ணலையோ அந்த ஃபினான்ஷியல் இயரோடைய மினிமம் 250 ரூபா ப்ளஸ் 50 ரூபா டிஃபால்ட் பண்ணதுக்கான ஃபீ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாக உங்களுடைய இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மினிமம் நீங்கள் 250 ரூபா டிபாசிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா ஃபஸ்ட் இயருக்கான டிபாசிட்டை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக செகண்ட் இயரில் நீங்கள் எந்த விதமான டிபாசிட் பண்ணல. அதாவது என்னென்னா நீங்கள் மினிமம் 250 ரூபா டிபாசிட் பண்ணல. அதுக்கப்புறமாக தேர்ட் இயர்லையுமே நீங்கள் மினிமம் 250 ரூபா டிபாசிட் பண்ணலினா அப்போ ஆப்வியஸாக என்னென்னா செகண்ட் இயர்லேயே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் ஆயிரும். அதாவது என்னென்னா டீஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறமாக ஃபோர்த் இயரில் சப்போஸ் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணணும்னா அதாவது என்னென்னா இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண வைக்கணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி வரும்னா நீங்கள் செகண்ட் இயருக்கான மினிமம் 250 ரூபா ப்ளஸ் 50 ரூபா டிஃபால்ட் பண்ணதுக்கான ஃபீ, தேர்ட் இயருக்கான அந்த மினிமம் 250 ரூபா ப்ளஸ் 50 ரூபா டிஃபால்ட் பண்ணதுக்கான அந்த ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த் இயரில் என்னென்னா ஆப்வியஸாக உங்களுடைய இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறமாக ஃபோர்த் இயருக்கான அந்த மினிமம் 250 ரூபா அந்த டிபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக பே பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஸ்கீமில் என்னென்னா உங்களுக்கு நிறைய இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிரும். அதனாலேயே நிறைய பேர் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா இந்த ஸ்கீமில் என்னென்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் அதாவது என்னென்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அமௌண்ட்டை வந்து டிபாசிட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் அண்டர் செக்ஷன் 80C நீங்கள் மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அந்த டிடக்ஷன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஸ்கீம் மூலியமாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டேக்ஸை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா சேமிக்கலாம் அண்டர் செக்ஷன் 80C. இந்த ஸ்கீமில் என்னென்னா உங்களுக்கு அந்த ட்ரிபிள் பெனிஃபிட் கிடச்சிரும். அதாவது என்னென்னா எக்ஸம்ட். இதோடைய மீனிங் என்னென்னா இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணுறீங்களோ அதில் எந்த விதமான டேக்ஸ்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணதுக்கப்புறம் அது மூலியமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்லேயுமே எந்த விதமான அந்த டேக்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறமாக உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி டைமில் அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் இல்லையா, அதாவது என்னென்னா அந்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான நீங்கள் டேக்ஸ்லாம் தரவே தேவையில்லை. அடுத்ததாக இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும்னா எப்படி நீங்கள் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையோடைய அந்த பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமாக அந்த குழந்தையோடைய பேரண்ட் இல்லைன்னா கார்டியனுடைய அந்த ஃபோட்டோ ஐடி, அதுக்கப்புறமாக அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறமாக மற்ற கேஒய்சி ப்ரூஃப்லாம் வந்து கேட்கலாம். அதில் இந்த பேனு இல்லைன்னா ஓட்டர் ஐடியெலாம் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறமாக எப்படி இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம்னா இதை நீங்கள் வேணும்னா உங்களுடைய நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னா நிறையா ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா இந்த SBI, பேங்க் ஆஃப் பரோடா, தென் இந்தியன் பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ICICI பேங்க்கு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் இருக்குது. அவங்க மூலியமாக நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா ஆத்தரைஸ்டு பேங்க்கில் போனதுக்கப்புறம் அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தருவாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதோடைய அந்த ஜெராக்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்கக்கிட்ட தர மாதிரி வரும். ஸோ அந்த சப்போர்ட்டிங் இதெல்லாம் கேட்பாங்க, அதை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாக நீங்கள் என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு டிபாசிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வேணும்னா கேஷ் மூலியமாக பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் செக் மூலியமாக பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து மினிமம் டிபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா நீங்கள் மினிமம் 250 ரூபா, மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா அமௌண்ட்டை நீங்கள் டிபாசிட் பண்ணலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா
அதே இவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. சுகன்யா சம்ரிதி யோஜனா அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறமாக அதுக்கான பாஸ்புக்குமே உங்ககிட்ட தந்துருவாங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமாக நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த 6 வருஷத்துக்கு எந்த விதமான அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் டோட்டலாக அந்த 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி டைமில் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதில் அந்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து இருக்கும். இப்போ இதிலே சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி சில வருஷமாக இந்த ஸ்கீமில் அமௌண்ட்டை நீங்கள் டிபாசிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, ஒரு 3-4 வருஷமாக, ஒரு 5-6 வருஷமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அதில் உங்களுக்கு இந்த பணம் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்கீம்ல இருந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து எடுக்க முடியுமா? அதாவது என்னன்னா, அந்த ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன்னா, எப்போ நீங்கள் அந்த ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் பண்ண முடியும்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு வந்து 1 வயசு ஆகுது, இல்லைன்னா ஒரு 5 வயசு ஆகுது, இல்லைன்னா 6 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக அந்த குழந்தையோடைய பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தை பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வருஷமாக அந்த ஸ்கீமில் அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்போ வந்து ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் பண்ண முடியும்னா, இப்போது எப்போ அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆகுதோ, இல்லைன்னா அந்த பெண் குழந்தை வந்து எப்போ 10th கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோ, அதுக்கப்புறமாக சப்போஸ் அந்த குழந்தைக்கு வந்து ஹையர் எஜுகேஷன், அதாவது என்னன்னா காலேஜில் போயிட்டு படிக்கணும், அதுக்கு வந்து பணம் தேவைப்படுச்சுன்னா அப்போ இந்த ஸ்கீம்ல இருந்து அமௌண்ட்டை வந்து ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் பண்ண முடியும். அப்போவுமே ஒரு கண்டிஷன் என்னன்னா, மொத்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதோடைய 50% தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ஸ்கீமில் வந்து 20 லட்ச ரூபா இருக்குன்னா 10 லட்ச ரூபா வந்து எடுக்க முடியும். இல்லைன்னா ஒரு 10 லட்ச ரூபா அந்த ஸ்கீமில் இருக்குன்னா அதில் வந்து 5 லட்ச ரூபா வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறமாக வேற எப்படிலாம் வந்து ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் பண்ண முடியும்னா, இப்போ அந்த பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக ஃபியூச்சரில் அதுக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக மேரேஜ் வந்து பண்ணணும்னா அந்த டைமில் வந்து அந்த ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் பண்ண முடியும். அதுக்குமே ஒரு கண்டிஷன் என்னன்னா, மேரேஜுக்கு 1 மாதம் முன்னாடி, அதுக்கப்புறமாக மேரேஜ் முடிஞ்சு 3 மாதம் கழிச்சு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணதுக்கப்புறம் ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் பண்ண முடியும். அதுக்கப்புறமாக வேற எப்படிலாம் பண்ண முடியும்னா, சப்போஸ் அந்த பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் அது வந்து நான் ரெசிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இல்லைன்னா நான் சிட்டிசன் ஆயிடுச்சுன்னா அப்போவுமே அந்த அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து க்ளோஸ் பண்ணவே முடியும். அதுக்கப்புறமாக வேற எப்படிலாம் பண்ண முடியும்னா, சப்போஸ் 18 வயசுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, இல்லைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, சப்போஸ் அந்த குழந்தை இறந்துடுச்சுன்னா, இல்லைன்னா பேரண்ட் வந்து இறந்துட்டாங்கன்னா அப்போவுமே வந்து அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அந்த ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் பண்ண முடியும். தென் இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து 21 இயர்ஸ் ஸ்கீமு. ஸோ அதனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு 1 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. தென் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக அந்த பெண் குழந்தைக்கு எப்போ வந்து 22 வயசு ஆகுதோ அப்போ தான் இந்த ஸ்கீம் வந்து மெச்சூர் ஆகும். ஸோ இதில் என்னென்னா, அந்த பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆகிற வரைக்குமே என்னென்னா அந்த அக்கௌண்ட்டோடைய கண்ட்ரோல் வந்து பேரண்ட் கிட்ட தான் இருக்கும். அதாவது என்னென்னா, பேரண்ட்டோடைய சைன் தான் செல்லும். சப்போஸ் அந்த பீரியடில் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணணும்னா அப்போ வந்து பேரண்ட்டோடைய அந்த சைன் தான் வந்து செல்லும். அதுக்கப்புறமாக சப்போஸ் அந்த பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னா, அந்த பொண்ணோடைய சைன் தான் வந்து செல்லும். 18 வயசு ஆன உடனே அந்த அக்கௌண்ட்டோடைய ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட வரும்னா அந்த பொண்ணுக்கிட்ட தான் வரும். அந்த பொண்ணுடைய சைன் தான் வந்து செல்லும். அதுக்கப்புறமாக 18 வயசு கழிச்சு சப்போஸ் அந்த ஸ்கீம்ல இருந்து அந்த ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் பண்ணணும்னா, இல்லைன்னா அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணணும்னா அந்த மெச்சூரிட்டி டைமில் அப்போ வந்து என்னன்னா அந்த பொண்ணுடைய சைன் தான் வந்து செல்லும். அடுத்ததாக நான் உங்களுக்கு சில பேசிக்கான கேல்குலேஷன்லாம் காமிக்கிறேன். அதாவது என்னன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்கீமில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபியூச்சரில் நீங்கள் டோட்டலாக வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும், அதுக்கப்புறமாக அந்த மெச்சூரிட்டி டைமில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும், அது எல்லாமே நான் உங்களுக்கு சில பேசிக்கான கேல்குலேஷன் வச்சு காமிக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா கேல்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ஸ்கீமில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போயிட்டுருக்குன்னா 8.2%. அதை தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த ஸ்கீமில் ஒரு வருஷத்தில், அதாவது என்னென்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதை நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் உங்களுக்கு மாதம் 10,000 இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் என்னென்னா 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் 1,20,000 அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக அந்த பெண் குழந்தையோடைய ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 2 வயசில் தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த டிபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏஜில்
2 இயர் அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக ஸ்டார்ட் பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து கரண்ட் இயர் இந்த வருஷத்தை நான் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 2025 அது மாதிரி என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாக 15 வருஷம் கழிச்சு, அதாவது என்னென்னா உங்களுடைய குழந்தைக்கு 17 வயசு ஆகும்போது அப்போ நீங்கள் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணியிருப்பீங்கன்னா, அதாவது என்னென்னா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னா அரௌண்ட் ஒரு 18 லட்சத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம்னா, ஒரு வருஷத்தில் நீங்கள் 1,20,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் 15ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடும். அதாவது என்னென்னா 18 லட்சம் வந்துடும். அதுக்கப்புறமாக 21 வருஷம் கழிச்சு, அதாவது என்னென்னா அந்த குழந்தைக்கு எப்போ வந்து 23 வயசு ஆகுதோ அப்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிருக்கும்னா டோட்டலாக அரௌண்ட் ஒரு 37 லட்சம் 42,000 சம்திங் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிருக்கும். அரௌண்ட் ஒரு 37 லட்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதனால் அந்த மெச்சூரிட்டி இயர் என்னென்னா 2046. ஸோ அதனால் அந்த மெச்சூரிட்டி டைமில் டோட்டலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும்னா அப்ராக்ஸாக அரௌண்டாக ஒரு 55 லட்சம் 42,000 சம்திங் வந்து கிடச்சிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் அந்த டைமில் இது ஒரு டீசெண்டான அமௌண்ட்னு சொல்லுவேன். அதாவது என்னென்னா அந்த பொண்ணுடைய படிப்புக்காக, அதுக்கப்புறமாக ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ்க்காக இல்லைன்னா மேரேஜ்க்காக ஒரு அமௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னு ஒரு தைரியம் தரும். அந்த பொண்ணுடைய ஃப்யூச்சருக்காக கண்டிப்பாக அந்த பணம் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா ஸ்கீம், அதாவது என்னென்னா இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றி நம்ம நிறைய விஷயம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுடைய வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை பேரில் நீங்கள் இந்த ஸ்கீமில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லையா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு SBIயோடைய எஜுகேஷன் லோன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.